ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திதி நீக்கும் கந்தவளே தருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். கடந்த தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வரிசையில் பதிவுகளை தந்து வருகிறோம். பாருங்கள் நண்பர்களே, இன்று பாடல் 149. இந்த பாடல் 7.5 சனியினுடைய பலன் சார்ந்த தகவலையுமே மற்றும் ஒரு பாடலாக கொடுத்து உள்ளது. பாடல்: கேளப்பா கடகம் தேல் சிம்மம் ஜென்மம் கெடுதிமத்த செய்வனடா வேதைதானும் நாளப்பா நலமாகும் மற்ற ராசி நரச்சுகமும் கிட்டுமடா வேட்டலுண்டு கூறப்பா கோதையினால் பொருளும் சேரும் கொற்றவனே கடன் வந்து தீரும் என்று ஆளப்பா திசைப்பாறு வலுவை நோக்கி அப்பனே மூடவன் செய் வலுவை கூறே என்று பாடலில் கூறி முடித்துள்ளார். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தனக்கு பகை கிரகத்துக்கு உரிய லக்கின ராசிகளுக்கு பாதகத்தையே தருகிறது என்பது நடைமுறை அனுபவம். அந்த வகையில்தான் இந்த பாடலை சொல்லியுள்ளார். கடகம் விருச்சிகம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கு எதிரியான அல்லது சனிக்கு ஒத்துப்போகாத உறவுகளை கொண்ட கிரகங்களுடைய லக்ன ராசிகளுக்கு சனி பாதகத்தை தருகிறார் என்று சொல்லியுள்ளார். கடக ராசிக்குரிய சந்திரனும் விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயும் சிம்ம ராசிக்குரிய சூரியனும் ஜென்ம பகை. இந்த 3 லக்னங்களுக்குமே 7.5 சனி வந்து அந்த 7.5 சனியின் காலத்தில் இந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும் பட்சத்தில் பலமான பாதிப்பு அவமானம் எல்லாத்தையும் தருகிறார். இது பெண்களால் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் உருவாக்கி தருகிறார் என்று கூறியுள்ளார். தற்போது வண்டி வாகன போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வாகனங்களால் பலமான இழப்பையும் அவமானத்தையும் தருகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 150 வாக்கில் சனி என்ற தலைப்பில் இந்த பாடலை தந்துள்ளார். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பானுமைந்தன் பால்மதிக்கு வாக்கில் வந்தால் சீரப்பா மேம்பாடு சௌக்கியம் செம்போல் சிவசிவா கிட்டுமடா வேட்டல் கூடும் கூறப்பா கோதையினால் பொருளும் சேரும் கொற்றவனே குடிநாதன் வலுவைப்பாரு ஆரப்பா போகருட கடாட்சத்தாளே அப்பனே புலிப்பாணி அறைந்துட்டேனே என்று பாடலை முடித்துள்ளார். 7.5 சனியில் கடைசி பாகமான சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் சனி வரும் காலத்தில் யோகத்தை செய்கிறது என்று கூறியுள்ளார். இது தற்போது ஜோதிடர்கள் பொங்குச்சனி கழிவுச்சனி பாதச்சனி என்ற வகையில் சொல்லி வரும் வாடிக்கையாளர்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். இந்த சனி உங்களுக்கு யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தருகிறது என்று கூறியுள்ளார். இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் தாய் வீடு இந்த ஜாதகனுடைய உடல்நலம் போன்ற சார்ந்த பாதிப்புகளை கொடுத்து செல்வத்தையும் செல்வாக்கையும் தருகிறார் என்பது நடைமுறை அனுபவத்தில் காண முடிகிறது. மற்றும் ஒரு பாடல் எண் 151 பாரப்பாய் இன்னும் ஒன்று பகரக்கேளு பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்து நிற்க சீரப்பா செங்கதிரோன் பார்த்திட்டாலும் ஜென்மனவன் பரதேசம் வாசம் செய்வான் ஆரப்பா அப்பொருளும் நிலமும் கிட்டும் அப்பனே அவன் பிதாவை இசபை பண்ணான் கூறப்பா குமரனுக்கு 65 கூற்றுவார் நெறியானம் சாற்றினேனே என்று பாடலை முடித்துள்ளார். 5ஆம் இடத்தில் கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு அமர்ந்து அவருக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் நிற்க அமைந்த பிறந்தவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை அறிவுறுத்தியுள்ளார். அவர் அந்த ஜாதகர்
தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வெளியில் செல்பவர்கள் இந்த யோகத்தை அப்படியே அனுபவிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் பித்ருக்காரகன் என்று சூரியன் ராகுவின் நேரடி பிடியில் இருப்பதால், கேதுவோடும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் தந்தை சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த ஜாதகன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அல்லது இசைந்து போக மறுக்கிறான் என்று பாடலில் கூறியுள்ளார். இது நடைமுறை அனுபவத்திலும் ஒத்துப்போகிறது. அடுத்தது 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதி ராகு அல்லது பாம்புவோடு சேர என்ற தலைப்பில் இந்த பாடலை கூறியுள்ளார். பாடல் 152. ஆரப்பாய் இன்னும் ஒரு செய்திகளு அஞ்சுள்ளோன் தீயோனாய் அறவை கோடின் கூச்சப்பா நாடியே மூன்றில் நிற்க குமரருடைய மனைவி எண்ணம் கருத்தை கேளு பாச்சப்பா புருஷனிடம் சண்டையிட்டு பதறி விழுந்தோடிடுவாள் கொடிய நீலி ஏச்சப்பா வெகுபேருக்கு இவள் மேல் யோகம் இவளாலே கெட்டவர்கள் அநேகம் பேரே என்று கூறியுள்ளார். இந்த பாடல் சற்று ஜீரணித்து கொள்ள முடியாத அல்லது சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை வலியுறுத்துகிறது. இருந்தாலும் இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. லக்கணத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதியோடு ராகு சேர்ந்து நிற்க, இந்த ராகு திசையில் அந்த 5ஆம் இடத்துக்குரியவனுடைய புத்தி காலத்தில் குடும்பம் சிதறி சுக்குநூறாய் உடைந்து போவதை கண்டிருக்கிறோம். இது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்காரன், அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்காரன் ராகு கேது பாம்புவோடு சேருவது என்பது பலமான பாதகத்தையும் சங்கடங்களையும் தருகிறது என்று சொல்லியிருக்கிறார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தவறான குணாதிசயங்களை பெற்ற வாழ்க்கை துணைய வருவாள் என்றும் சொல்லப்படுகிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. இப்படிப்பட்ட அமைப்புள்ள பெண்கள் அல்லது பெண்களுக்கு புரிந்து கொள்ள அல்லது இசைந்து பயணிக்கக்கூடிய கருத்துள்ள ஆண்துணை கிடைக்காமலேயே தவறு செய்கிறார்கள் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. சரி நண்பர்களே, அடுத்து ஒரு பாடல் 153. 3 கூடியவன் பாம்பை சேர என்று சொல்லியுள்ளார். தைரிய வீரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் ராகுவை சேர என்று பாடலை அடையாளம் காட்டியுள்ளார். பாரப்பாய் இன்னும் ஒரு பதுமை கேளு பாம்புடனே 3ஓனும் தீயானாகில் கூரப்பாய் எத்திடத்தில் கூடிட்டாலும் குமரி கள்ள புருஷனையும் கூடுவாளாம் ஆரப்பா அகந்தனிலே இவள்தான் மொப்பி ஆலனுமே இவன் சொல்லை மீறுவதில்லை ஊரப்பா ஊரருகில் கடலும் உண்டு உத்தமனே இருக்குமடா ஆறுமாறே என்று பாடலை கூறியுள்ளார். லக்கினத்திற்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் பாம்போடு சேரும் பட்சத்தில், அந்த ஜாதகம் பெண்ணினுடைய ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் தவறான ஆண்களின் உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த உறவுகள் காரணத்தால் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறது என்பது கூறியுள்ளார். அது நடைமுறையிலும் ஒத்துப்போகிறது. இந்த பெண்களுக்கு அநேகமாக வயதில் மூத்த ஆண்கள் வாழ்க்கை துணையாக அமையும் பட்சத்தில் இன்னும் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதக அமைப்புள்ள பெண்கள் குடியிருக்கும் இடத்தில் அல்லது குடியிருக்கும் இடத்துக்கு அருகில் நீர்நிலைகள் கடலோரம் ஆற்றோரம் இருக்கிறது என்பது கூறியுள்ளார். இதுவும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. பாருங்கள் நண்பர்களே, அடுத்து பாடல் எண் 154. 5இல் ராகு நிற்க பாரப்பாய் இன்னும் ஒரு பகரக்கேடு பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம் தீர்ப்பதற்கு வகை விபரம் சொல்வேன் மைந்தா கூரப்பா கோதையுமே அரசு சுத்தி குற்றமல்லை கன்னியருக்கு உத்தம ஸ்தானம் செய்து வீரப்பா விலகுமடா தோஷம் விதியுள்ள ஜென்மனவன் ஜெனிப்பான் பாரே என்று கூறியுள்ளார். 5ஆம் இடத்தில் ராகு நிற்க புத்திரதோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5ஆம் இடத்தில் ராகு இருக்க புத்திரதோஷம் அமைந்தவர்களுக்கு பரிகாரத்தையும் சொல்லியுள்ளார். அந்த பெண்
மனச்சுத்தியோடு அரச மரத்தை சுற்றி வந்து தவறு அல்லது குற்றமல்லாத கன்னியர்களுக்கு உத்தம ஸ்தானம் செய்து அல்லது உத்தம பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்து நடந்து கொள்ளும் பட்சத்தில் நல்ல புத்திர மைந்தன் பரப்பான் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த தகவல் இன்றும் விநாயகர் கோவிலில் உள்ள வேம்பு அரச மரத்தை சுற்றி பயணித்து பரிகாரம் செய்பவர்களுக்கு நல்ல தரமான குழந்தை பிறக்கிறது என்பது நடைமுறை அனுபவத்திலேயும் காண முடிகிறது. என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 14 வருடம் திருமணமான பிறகு திருமணமாகி 16 வருடம் கழித்து இந்த பரிகாரத்தை சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தில் குழந்தை இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.